2 நெப்பி 27 அதிகாரம் 27. கடைசி காலங்களில் பூமி அந்தகாரம் மாறுபாடும் முதலில் மார்மோன் புஸ்தகம் வரும் 3ஆம் சாட்சிகள் புஸ்தகத்தை குறித்து சாட்சி கொடுப்பவர் கல்விமானின் முத்திரையை இடப்பட்ட புஸ்தகத்தை வாசிக்க இயலாது என்பான். கர்த்தர் அற்புதமும் மகத்துவம் உள்ள கிரிகைகளை செய்வார். ஏசாயா 29 ஒப்பிடவும் ஏறக்குறைய கிமு 559 முதல் 545 வரை வருஷம் 1. ஆயிலும் இதோ கடைசி நாட்களில் அல்லது புறஜாதிகளின் நாட்களிலோ புறஜாதியர்களின் தேசங்கள் அனைத்தும் யூதர்களுக்கு இந்த நிலத்தின் மீது வருபவர்களும் இதோ நிலங்களில் இருப்பவருமான பூமியின் நிலங்களில் இருக்கும் யாவரும் இதோ அக்கிரமத்தாலும் பற்பல அருவருப்புகளாலும் குடித்து வெறிப்பார்கள். வசனம் 2. அந்த நாள் வரும்பொழுது அவர்களை சேனைகளின் கர்த்தராகிய தேவன் இடி முழக்கத்தினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் பெருத்த சத்தத்தினாலும் புயலினாலும் சூறைக்காற்றினாலும் பட்சிக்கிற நெருப்பின் அக்கினி ஜுவாலையினாலும் சந்திப்பார். வசனம் 3. சியோனுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறவர்களும் இடுக்கண் புரிகிற அனைத்து தேசங்களும் இராக்கால தரிசனத்தின் சொப்பனத்துக்கு ஒப்பிடுபவர்கள் ஆம். அது அவர்களிடத்திலே பசியாய் இருக்கிறவன் இதோ நான் புசிக்கிறதாய் சொப்பன கண்டு விழிக்கும் பொழுது அவன் ஆத்துமா வெறுமையாயிருக்கிறது போலவும் தாகமாயிருக்கிறவன் இதோ தன் குடிக்கிறதையே சொப்பனம் கண்டு விழிக்கும் பொழுது விடாய்த்துள்ள ஆத்துமா பசியாயிராமல் மயக்கமாயிருப்பது போலவும் சியோனின் பர்வதத்திற்கு விரோதமாய் யுத்தம் செய்கிற சகல தேசங்களிலும் திரளானோரும் அப்படி இருப்பார்கள். வசனம் 4. ஏனெனில் இதோ அக்கிரமம் செய்கிற அனைவரும் தரித்து நின்று திகையுங்கள், நீங்கள் சத்தமிட்டு அழுவீர்கள், ஆம் நீங்கள் குடித்து வெறிப்பீர்கள், ஆனால் திராட்சை ரசத்தால் அல்ல, நீங்கள் தள்ளப்படுவீர்கள், ஆனால் மதுபானத்தால் அல்ல. வசனம் 5. ஏனெனில் இதோ கனத்திரையின் ஆவியை கர்த்தர் உங்கள் மீது ஊற்றினார். ஏனெனில் இதோ நீங்கள் உங்கள் கண்களை மூடினீர்கள், தீர்க்கதரிசியையும் தள்ளினீர்கள். உங்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்கள் அக்கிரமத்தை ஞான திருஷ்டிக்காரர்களையும் மறந்தார். வசனம் 6. கர்த்தராகிய தேவன் உங்களிடத்திலே ஒரு புஸ்தகத்தின் வார்த்தைகளை கொண்டு வருவார். அவர்கள் நித்திரை அடைவார்கள் வார்த்தைகளாயிருக்கும். வசனம் 7. இதோ அந்த புஸ்தகம் முத்திரை இடப்படும் புஸ்தகத்திலே உலகத் தோற்றம் முதல் அவன் முடிவு பரியந்தமாக தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்படுத்தல் இருக்கும். வசனம் 8. ஆகையால் முத்திரையிடப்பட்ட காரியங்கள் நிமித்தம் ஜனத்தின் துன்மார்க்கம் மற்றும் அருவருப்புகள் நாளிலே முத்திரையிடப்பட்ட காரியங்கள் கொடுக்கப்பட்டதும் படமாட்டாது. ஆதலால் அவர்களிடத்தில் இருந்து அந்த புஸ்தகம் மறைந்து வைக்கப்படும். வசனம் 9. ஆனால் அந்த புஸ்தகம் ஒரு மனுஷனிடத்திலே கொடுக்கப்படும் புழுதியிலேயே நித்திரை அடைந்தவர்களின் வார்த்தைகளான அந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளே அவன் வெளியாய் கொண்டு வருவார். அவன் அந்த வார்த்தைகளையே மற்றொருவனிடத்திலேயே ஒப்படைப்பான். வசனம் 10. ஆனால் முத்திரையாய் இருப்பட்டிருக்கிற வார்த்தைகளையே புஸ்தகத்தையோ அவன் வெளியிடட்டான். ஏனெனில் புஸ்தகம் தேவனுடைய வல்லமையினாலே முத்திரைக்கப்படும். இதோ முத்திரையிடப்பட்ட வெளிப்படுத்தல் உலகத்தின் ஆதி முதல் தன் முடிவு வரைக்குமான எல்லா காரியங்களில் அவைகள் வெளிப்படுத்தப்பட்டவை இருக்கிறபடினால் அவைகள் கர்த்தருடைய சொந்த என்ற காலத்தில் வெளியே
வரும் வரைக்கும் புஸ்தகத்தையே வைக்கப்படும். வசனம் 11. முத்திரையிடப்பட்ட புஸ்தகத்தின் வார்த்தைகளையே குறைகளின் மேலே வாசிக்கப்படும். காலம் வரும், அவைகளை கிறிஸ்துவின் வல்லமையினாலே வாசிக்கப்படும். உலகம் முடிவு பரியந்தமும் இருக்கிற போகிறதும் மனுபுத்திரர்கள் மத்தியில் இருக்கிறதுமான சகல காரியங்களையும் மனுபுத்திரருக்கு வெளிப்படுத்தும்படும். வசனம் 12. ஆதலால் நான் யாவரை குறித்தும் பேசினேன். அந்த மனுஷனிடத்திலே புஸ்தகம் ஒப்படைக்கப்படுகிற நாளிலே தேவனுடைய வல்லமையினாலே 3 சாட்சிகளும் மற்றும் புஸ்தகத்தின் ஒப்படைக்கப்படுவார். காண்பதையும் தவிர வேறு ஒருவருடைய கண்களும் அதை காணாதபடிக்கு உலகத்தினுடைய கண்களிலிருந்தும் அந்த புஸ்தகம் மறைக்கப்படும். அவர்கள் அந்த புஸ்தகத்தையும் அது உள்ளவைகளையும் ஊமையையும் குறித்து சாட்சி கொடுப்பார்கள். வசனம் 13. தேவனுடைய சித்தத்தின்படி மனுபுத்திரருக்கு அவரின் வார்த்தை சாட்சி பார சிலரை தவிர வேறு ஒருவரும் அதை காண மாட்டார்கள். மரித்தோர் பேசுவதைப் போலவும் விசுவாசம் உள்ளவர்களின் வார்த்தைகள் பேச வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லியிருக்கிறார். வசனம் 14. ஆனபடி யாழ் கர்த்தராகிய தேவன் புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளையே வெளியே கொண்டு வரும்படி புறப்படுவார்கள். அவருக்கு நன்மையாய்ப்படுகிறபடியே அநேக சாட்சிகளின் வாயிலே அவர் தம் வார்த்தைகளையே ஸ்தாபித்தார். தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறவனுக்கு ஐயோ. வசனம் 15. இதோ ஒருவனிடத்தில் அந்த புஸ்தகத்தை ஒப்புவித்து அவனை நோக்கி முத்திரையிடப்பட்டதை வார்த்தைகளை எடுத்து கொண்டு போய் மற்றவனிடத்திலே ஒப்படைத்து விடு. அவன் அதை கல்விமானிடத்திலே காண்பித்து அதை வாசிக்கும்படி உம்மை வேண்டுகிறேன் என்பான். அதற்கு கல்விமான் புஸ்தகத்தை அங்கே கொண்டு வருவரும் வாசிக்கிறவருமாவும் என்பான். வசனம் 16. அப்பொழுது தேவனுடைய மகிமைக்காக அல்லாமல் உலக மகிமைக்காகவும் ஆதாயம் அடைய இதோ அவர்கள் சொல்லுவார்கள். வசனம் 17. அப்பொழுது அந்த மனுஷன் அது முத்திரையிடப்பட்ட உள்ளதால் அந்த புஸ்தகத்தை நான் கொண்டு வர முடியாது என்பான். வசனம் 18. பின்பு கல்விமானான நான் அதை படிக்க முடியாது என்பான். வசனம் 19. ஆனபடியினால் கர்த்தராகிய தேவன் மறுபடியும் புஸ்தகத்தையும் அதன் வார்த்தையும் கல்லாதவனிடத்தில் ஒப்படைப்பவர் அதற்கு கல்லாதவன் நான், கல்விமான் அல்லவே என்பான். வசனம் 20. பின்பு கர்த்தராகிய தேவன் அவனிடத்தில் கல்விமான் அவைகளை புறக்கணித்தது நிமித்தம் அவர்கள் வாசிக்க கூடாத நான் என்று சொந்த கிரிகைகளையே செய்த கூடும். ஆதலால் நான் உனக்கு கொண்டிருக்கும் வார்த்தைகளை நீ வாசிப்பாயாக என்றார். வசனம் 21. முத்திரை விடப்பட்டவைகளையே தொடர்ந்தே, ஏனெனில் அவற்றையே உன்னுடைய சொந்த ஏற்ற காலத்திலே கொண்டு வருவேன். ஆதலால் என் சுயக்கிரிகைகளையே நான் செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நான் மனுபுத்திரர்களுக்கு காண்பிப்பேன். வசனம் 22. ஆதலால் நான் உனக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை நீ பிடித்து உனக்கு நான் கருத்தாயிருக்க உனக்கு நான் வாக்குத்தத்தங்களிலான சாட்சிகளை பெற்று பின்பு மனுபுத்திரர்களுக்கு அனைவரும் காரியங்களை வெளிப்படுத்த என் சொந்த ஜனத்திலே ஏற்றதாய் இருக்கிறது என காணும் வரைக்கும் நீ வாசித்த வார்த்தைகளை நான் பாதுகாக்க நீ மறுபடியும் புஸ்தகத்தை முத்திரை போடு எனக்குள்ளே மறைத்து வைப்பாயாக. வசனம் 23. இதோ நானே தேவன், நான் அற்புதங்களின் தேவன், நான் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவர் என்பதை உலகத்தினே காண்பிப்பேன. மனுபுத்திரனின் விசுவாசத்தினே லே இல்லாமல்
அவர்களுக்குள்ளே நான் கிரிகளை செய்வதில்லை என்பார். வசனம் 24. மீண்டும் கர்த்தர் தனக்கு ஒப்படைக்கப்பட்ட வார்த்தைகளை வாசிக்கிறவன் நோக்கி, வசனம் 25, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலேயே என்னிடத்திலே சேர்ந்து தங்கள் உதடுகளினாலும் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர் வசனம் 26. ஆதலால் நான் இந்த மக்களுக்கு ஒரு மகத்தான கிரியை செய்து புறப்படுவேன். ஆம், அது ஒரு அற்புதமும் மகத்துவமுள்ள கிரிகை. ஏனெனில் ஞானிகளின் ஞானம் கல்விமான்களின் ஞானமும் கெட்டுப்போகும், விவேகிகளின் விவேகம் மாறப்படும். வசனம் 27. தங்கள் ஆலோசனையின் கர்த்தரிடத்திலே இருந்து மறைக்க தீவிரமாய் தேடுகிறவர்களுக்கு ஐயோ! மகா! மேலும் அவர்கள் கிரிகளையே அந்த காலத்தில் இருக்கிற நன்மை காண்கிறவர்கள் யார்? நம்மையே அறிந்தவர் யார் என்றும் சொல்கிறார்கள். மேலும் அவர்களில் மெய்யாகவே காரியங்களையே தலைக்கீழாக நீங்கள் திருப்புவது கோய்மனின் களிமண் போல மிதிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லா கிரிகைகளையும் அறிந்திருக்கிறோம் என்பதை உரைக்கிற உண்டானப்பட்டது தன் உண்டாக்கினவற்றை குறித்து அவர் என்ன உண்டாக்கினதில் என்று உருவாக்கப்பட்டது தானே குறிக்கிறவரை குறித்து. வசனம் 28. இதோ சேனைகளின் கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், லீபியோனின் செழிப்பான வயல்வெளிக்காகவும் வருவதற்கு இன்னும் கொஞ்சம் கேளாமை உள்ள என மனுப்புத்திரருக்கு நான் காண்பிப்பேன். செழிப்பான வெளியிலே கட்டுக்கு சமை மீதியாக்கப்படும் என்கிறார். வசனம் 29. அந்த நாளிலே செவிடர்கள் அந்த புஸ்தகத்தை வார்த்தைகளையும் கேட்டார்கள். குருடர்கள் கண்கள் இருளுக்கு அந்தகாரத்திற்கும் நீங்களாக பார்வைக்கும். வசனம் 30. அந்த குணமுள்ளவர்கள் விருத்தி அடைந்து அவர்கள் சந்தோஷம் கர்த்தருக்குள்ளே இருக்கும். மனுஷருக்குள்ளேயே எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே களி கூறுவார்கள். வசனம் 31. நிச்சயமாகவே கர்த்தர் ஜீவிக்கும் அளவு கொடியவன் அதமாக்கப்பட்டு பரியாசம்காரன் நிர்மூலமாக்கப்பட்டு அங்கீகாரத்திற்காக காத்து இருந்தவர்கள் அனைவரும் தள்ளப்பட்டு போவதை அவர்கள் கண்டார்கள். வசனம் 32. வார்த்தை நிமித்தம் ஒரு மனுஷனையே குற்றவாளியாக நியமியாமல் காது உள்ளவனாய் இருக்கிறவனுக்கு ஒரு கன்னியையும் வைத்து என்றார். பொருளைப் போல நியாயத்தை தள்ளுகிறவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள். வசனம் 33. ஆதலால் ஆபிரகாம் மீட்ட கர்த்தர் யாக்கோபின் வீட்டாரை குறித்து சொல்கிறதாவது, நீ யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் வெளியில் இருப்பதும் இல்லை. வசனம் 34. ஆனால் அவன் என் கரங்களினே கிரியாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலேயே காணும் பொழுது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தர் அவர்கள் பரிசுத்தப்படுத்த இஸ்ரவேலின் தேவனுக்கு. வசனம் 35. ஆவியிலே தவறு செய்தவர்கள் புரிந்து கொள்ளவர்கள் முறுமுறுத்தவர்களும் உபதேசத்தை கற்பார்கள்.